ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். இன்றைக்கி கோகனட்டையும் டேட்ஸையும் வச்சு சூப்பர் சாஃப்டில் சூப்பர் டேஸ்ட்டில் குயிக்காக ஒரு கேக் ரெசிபி பார்த்துடலாங்களா? இந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாலுமே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். குயிக்காக பார்த்துடலாங்களா? இன்றைக்கி இங்கே நான் 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இது கூட 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஏற்கனவே சுகரை பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். அதை இங்கே நான் 2க்கு 1 கப் ஆட் பண்ணுறேங்க. நம்ம ஏன்னா டேட் சேர்த்த போகிறோம், அதுலேயும் ஸ்வீட் இருக்கும். தேங்காயில் பின்னாடி இருக்கக்கூடிய தோலை சீவிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு அரை மூடி பெரிய மூடி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே கூடவே ஒரு 10 டேட்ஸை 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா சாஃப்டாக அந்த பேஸ்ட்டையும் இங்கே சேர்த்துக்கலாங்க. தயிர் பார்த்திங்கன்னா நல்லா புளிக்காத டைட்டான தயிரை ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக. கூடவே இங்கே நான் 1 கப் பால் எடுத்துக்கலாங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வெதுன்னு சேர்த்துனா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம ஒரு 2-3 ஸ்பூனு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா இருந்தால் நீங்கள் நிறையா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டுங்க. நல்லா பால் பத்தலைன்னா பால் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போது வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாங்க ஃப்ளேவருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடணும் நம்மளுக்கு. அப்போ தான் கேக் நல்லா வெந்து வரும். சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு பேட்டர் தயாராகிருச்சு. நம்ம எந்த பேனில் கேக் போடுறோமோ அதில் லைட்டாக கீயோ இல்லை வெண்ணெயோ அப்ளை பண்ணி நல்லா ஒரு துளி ஒரு ஸ்பூன் கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ டஸ்ட் பண்ணி விட்டுடலாங்க. இப்போது அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா 2-3 தட்டு தட்டிக்கலாங்க. இப்போ அதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரை நான் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நல்லா உப்பு போட்டு ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பேனை நம்ம உள்ளே இறக்கிக்கலாம். இப்போது நம்ம சிம்மில் வச்சு நம்ம இங்கே கேஸ்கட் போட தேவையில்லைங்க. சிம்மில் வச்சுட்டு இருந்தோன்னா ஒரு 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 30 மினிட்ஸில் குத்தி பார்த்துருக்கேன். அதுதான் அந்த 2-3 ஓட்டை இருக்குது இல்லைங்களா, அதுதான். இப்போ கொஞ்சம் வேகாமல் இருந்தது நடுவில். இப்போ பாருங்கள் 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சம்டைம்ஸ் உங்களுக்கு எனக்கு சின்ன பேனாக இருக்கங்காட்டி அந்த மாதிரி வேகும். உங்களுக்கு 30 மினிட்ஸில் கூட வெந்து வரலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா குத்தி பார்த்துக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. சைடில் எல்லாம் இது பண்ணி விட்டுட்டு எடுத்தோம்னா ஒரு துளி ஒட்டாமல் பாருங்கள் அப்படியே வந்துருச்சு. நான் ஆக்சுவலாக அந்த குத்துன இடம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹோலாக இருக்குது இல்லைங்களா, அது இல்லாமல் கேக் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு, ஒரு துளி ஒட்டாமல். இந்த கேக்கோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கத்தி வச்சோடனையும் சைடில் எல்லாம் அப்படியே பிரியுது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.